லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது அதில் வந்து நிறைய விஜயகாந்த் ரெஃபரன்ஸ் இருந்ததாலே நிறைய பேர் வந்து அந்த ட்ரைலர் மேல வந்து ஒரு கண்ணாடி இருந்தார்கள், நிறைய பேர் போய் பார்த்தார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆர்டிஸ்ட் பூமலை இல்லமா. ஸோ அதில் வந்து நான் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆல்ரெடி வந்து ரொம்ப நாளாவே படம் ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு டாக்ல இருந்து இப்பதான் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, சில்லாஞ்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. சில்லாஞ்சிருக்கியே ஏன் சில்லாஞ்சிருக்கியே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாடல், அதுவும் அண்டர்ரேட்டடான பாடல் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ அண்டர்ரேட்டட் அப்படின்னு சொல்றதாலே வந்து அதுல வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து அப்படின்ற சொல்லலாம். தமிழ் சினிமாவில் என்ன கேட்டா த மோஸ்ட் வாண்டட் அண்டர்ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு சொன்னா அட்டகத்தி தினேஷ் தான். யாருக்குமே ஃபர்ஸ்ட் படம் ஒருவர் பயங்கரமா அமைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்டலான நிறைய விஷயம்லாம் வந்து நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ விசாரணை ஆகட்டும், அட்டகத்தி ஆகட்டும், அப்புறம் வந்து இரண்டாம் ஏதோ ஒரு படம் இருக்கும், ஸோ அந்த படமா இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஆக்டர், ஆனால் ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு ஆக்டர். ஸோ அவரும் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஹரிஷ் கல்யாணி தான் வந்து நல்ல க்ரோ அப் ஆகுற ஸ்டேஜ்ல அவருக்கும் வந்து லாஸ்ட் ரிலீஸ் வந்து பார்க்கிங் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெருசா படம் எதுவுமே வரல. ஸோ அவங்க ரெண்டு பேரோட இணைந்து நடிக்கும் லப்பர் பந்து அப்படின்ற ஒரு படம். ஸோ படம் பார்க்கும்போதே ஒரு நல்ல கமர்ஷியலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரைலராகவே இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வீடியோவே பண்ணணும்னு ஒரு ஆசையே இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த விஜயகாந்த் ரெஃபரன்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சில பேர் மேபி நினைக்கலாம், ஸோ விஜயகாந்த் வச்சு ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஸோ அவரு இறப்பதற்கு முன்னாலே இந்த படம் எடுத்துட்டு அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் வந்து விஜயகாந்தின் தீவிர ரசிகன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு வந்து அவர் எங்க அப்படிங்கும் போது ஒரு வேலைக்கு போயிடும், அந்த வேலை செய்ய இது பண்ணவே நான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆர்டிஸ்ட் பூமலை இல்லமா. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகும் ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம்னா கிரிக்கெட்டை மையமாக வச்சு எடுத்துட்டு அதில் வந்து ரெண்டு பேர், ரெண்டு ஊருக்காரங்க, ரெண்டு திறமைக்காரர்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேட்சுக்கு போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாப்புலன்னு தோணுது. என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை. ஸோ எனக்கு ட்ரைலரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஒரு ரெண்டு டைலாக் வந்து அதில் வந்து ஒரு டைலாக் வந்து ஊருக்கு நல்லவனா இருக்காங்க, வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு டைலாக் ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்கலாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. அப்புறமா வந்து ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரன் வந்து ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்றேன். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. அந்த மாதிரி ஒரு நிறைய டைலாக் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரைலரும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப ஃபன்னாவும் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மியூசிக் ஷான் ரோல்னை பத்தி பேசினா ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு மியூசிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலா எது சொல்லணும்னா ட்ரைலர்ல வந்து நான் சொன்னத பாடல் அந்த சின்னாஞ்சிரிக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து பிளேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சில்லாஞ்சிருக்கியே கிரிக்கெட்டை விட காதல் பெருசா போயிடுச்சு. சில்லாஞ்சிருக்கியே ட்ரைலர்லேயே ஒரு மாதிரி வாவ் ஃபேக்டர் கொண்டு வந்துச்சு, ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ட்ரைலர் ஒரு மாதிரி லுக்கிங் இம்ப்ரெசிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு கடைசியில் கூட வேற லெவல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஈகோ கிளாஸ்ல யாருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் அவர் வந்து சாரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்ற ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டுப்போம். பைத்தியம். அதே மாதிரி அவரு மற்ற ஆக்டர்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அட்டகத்தி தினேஷ் பண்ணிருக்காரு. ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. ஸோ அது நல்லாவே தெரியுது ட்ரைலர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் பார்க்காதவங்க இருப்பாங்க. லப்பர் வந்து ட்ரைலர் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு.